நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. காரணம் என்னன்னா, நான் 95ல் சென்னைக்கு வரும்போது எக்மோருக்கு டிக்கெட் கொடுங்கன்னு தான் எடுத்தேன். ஆனந்த விடனுக்கு டிக்கெட் கொடுங்க, ஜேஜே டிவிக்கு டிக்கெட் கொடுங்கன்னு எடுக்கல. உள்ளே இருக்கிற விஷயத்தை நம்பி தான் வந்தேன். ஸோ நானும் ரஜினி சாரும் இருந்தப்போ நான் ரஜினி சார்ட்ட மற்ற விஷயங்கள் நான் பத்திரிக்கையாளனாக இருந்ததை பற்றிலாம் பேசணும். ரொம்ப அவர் பத்திரிக்கையாளனா ரொம்ப பிடிக்கும், சுவாரஸ்யமாக அதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிடுவார். ரெண்டாவது அவர் குறைச்சி தான் பேசுவார். நம்ம நிறைய பேசணும்னா நிறைய கேட்பார் அவர். ஸோ அப்படி பேசிட்டு நம்ம தான் சும்மாவே இயல்பாகவே நிறைய பேசுவோமே. அவரை பார்த்தா இன்னும் நிறைய பேசுவோம். பேசிகிட்டே இருந்தோம். பேசுனப்போ நான் கடைசியாக சொன்னேன், சார் இன்றைக்கி நான் இந்த வண்டி அனுப்புறதுல எனக்கு ரொம்ப உடன்பாடே இல்லை, உங்களுக்கு அனுப்பிச்சிட்டு ரொம்ப கில்ட்டியாக நான் ஃபீல் பண்ணேன். ஏன் அப்படின்னாரு. இல்லை அது வந்து நான் நாளைக்கு காலைல பிரிக்கலான்னு வச்சுருந்தேன், வேறு வழி இல்லாமல் வண்டி நாளைக்கு வேறு வண்டி அனுப்பிச்சிட்றேன், இது இந்த மாதிரி அனுப்புகிறேன் அப்படின்னு. இல்லையே நல்லா தானே இருந்தது, ஏன் அந்த வண்டிக்கு என்ன அப்படின்னாரு. இவர் உண்மையாகவே சொல்லாரா, நம்மளை நக்கல் அடிக்கிறாரா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அந்த வண்டியில் ஜூனியர் ஆர்டிஸ்ட் கூட ஏற மாட்டாங்க. அடுத்த நாள் நியூஸ்க்கு போகிறப்ப நாங்கள் கலைஞரை பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தேன். என்ன அப்படின்னாரு. இல்லை நான் அந்த மாதிரி முன்னாடி ஜேஜே டிவியில் வேலை பார்த்தேன், இப்போ நம்ம சேனலில் ஆமாம்மா தெரியும் அப்படின்னாரு. இல்லை இந்த மாதிரி வந்து அவங்க என்கொயரிக்கு கூப்பிட்றாங்க, எத்தனை தடவை கூப்பிடுவாங்க தெரியல, நான் ஒரு தடவை போயிட்டு வந்துட்டேன், எனக்கு தெரிஞ்ச தகவல்லாம் சொல்லிட்டேன், ஆனால் இதுக்கு மேலே என்கிட்ட ஒன்றும் தகவல் இல்லையா. சரி அப்படின்னு சொல்லி அவரோட உதவியாளரை கூப்பிட்டு, தம்பி நம்பரை வாங்கி வச்சுக்க, காலைல எனக்கு ஞாபகப்படுத்து அப்படின்னாரு. வசந்த் சார் ஒரு நகரத்தாருங்கிறது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. அவருடைய இயற்பெயர் வந்து திரு வீரப்பன். ஸோ ஒரு நகரத்தார், கற்றாரை காமூருவருங்கிற மாதிரி ஒரு நகரத்தாருக்கு இன்னொரு நகரத்தாருடைய வேல்யூ என்னங்கிறது தெரியும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அவர் உடனே சொன்னார், அவங்களுக்கு உங்களெல்லாம் தெரியலைங்க, நீங்கள் இந்த பஞ்சு சுப்பு, இந்த யூடியூபி சுப்பு, இவங்கெல்லாம் மினிஸ்டர் ஆகக்கூடிய தகுதி அளவுக்கு நீங்கள் பெரிய ஆளுங்க. ஏற்கனவே அந்த 8 லட்ச ரூபா எடுத்துகிட்டு வந்த வண்டியும் போச்சு, இப்போ ஒரு 12 லட்ச ரூபாய்க்கு எடுத்துகிட்டு வந்த வண்டியும் போச்சு, அதுக்கு செலவழிச்சு 8 லட்ச ரூபாயும் போச்சு. என்னடா அது, இந்த பிஸ்னஸில் நம்ம காலை ஊனவே முடியாது போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். அப்புறம் என் மனைவி தான் எனக்கு தைரியம் கொடுத்தாங்க. என்னங்க இதெல்லாம் நம்ம என்ன, நீங்கள் குடிச்சு ஏதாவது கெடுத்தீங்களா? இல்லை. ஏதாவது ரேஸ்க்கு போய் கெடுத்தீங்களா? இல்லை. வேறு ஏதாவது கெட்ட படத்தில் செலவழிச்சிங்களா? இல்லை. அது தொழிலில் தானே போட்டிங்க, அனுபவம் அதுக்கு பிரதிபலனா அனுபவம் கிடச்சிருக்கு. அடுத்த வண்டியில் நீங்கள் என்ன பெஸ்ட்டாக பண்ணிட மாட்டீங்க, என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம், நீங்கள் அடுத்த வண்டி எடுங்கன்னா. விகடனை விட்டு ஒரு நாள் நான் சண்டை போட்டு தான் விகடனில் வெளியில் வந்தேன்னு சொன்னேன் இல்லையா அவங்கக்கிட்ட. அப்போ நான் வெளியில் வந்தப்போ நான் ரொம்ப கலங்கி போயிட்டேன். ஏன்னா அப்போ எனக்கு விகடனில் கொடுத்த சம்பளம் மாதம் 20,000 ரூபா, கார் கொடுத்துருந்தாங்க, செல்ஃபோன் கொடுத்துருந்தாங்க, வீட்டுக்கான அத்தனை ஃபேமிலி மெடிக்கல் எக்ஸ்பென்சஸும் கொடுத்துருந்தாங்க. சடனாக அடுத்த நாள் காலையில் எதுவுமே கிடையாது, என்கிட்ட பைக் மட்டும்தான் இருக்குது. திருப்பி என்னடா அது ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கலங்கி போயிட்டேன். அடுத்த நாள் காலையில் எங்கள் ஒய்ஃப் வந்தாங்க. ஒய்ஃபை பார்த்தோன்னா ரொம்ப அழுதுட்டேன். அவங்க அப்படியே என்னை கட்டி பிடிச்சிட்டாங்க. பாருங்கள் என்ன பிரச்சனை, இப்போது 3 மாதம் சம்பளம் நம்ம கையில் இருக்குது, சரி 3 மாதம் கழிச்சும் வேலை கிடைக்கலன்னா ஒரு 3000 ரூபா நீங்கள் சம்பாதிக்க மாட்டீங்களா அப்படின்னா. 20,000 எங்கே இருக்குது, 3000 எங்கே இருக்குது சொன்னால், என்ன பேசுகிற நீ, இந்த வீட்டு வாடகையே 3000 ரூபா அப்படின்னு. இருக்கட்டும், நம்ம ஒரு 1000 ரூபாய் வீட்டுக்கு போவோம், நீங்கள் 3000 ரூபா உங்களால் சம்பாதிக்க முடியுமில்ல? அது ஈஸியாக சம்பாதிச்சிடுறேன், நீங்கள் 3000 ரூபா கொண்டு வாங்க, இதை விட சிறப்பாக நான் குடும்பம் நடத்துகிறேன் அப்படின்னாங்க. சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ், கேரட் அண்ட் கேரட், அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். அப்போ என்னடா இப்படி போயிட்டுருக்கப்ப எல்லாம் ஸ்மூத்தாக போயிட்டு இருந்தா அது என்ன லைஃபு. அப்போ வந்து திடீர்னு ஒரு நாள் டிவிஎஸ்சிலேருந்து எனக்கு ஒரு ஃபோன் வந்தது, டிபார்ட்மெண்ட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன். அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம், நம்மளே மாத விட கொடுக்க தடுமாறிட்டு இருக்கோம், விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷனுக்கு நம்மளுக்கு என்னடா வேலை அப்படின்னு. ஏன்னா ஆனந்த விடனுக்கு வந்தது அந்த ஃபோனு, போர்டுலேருந்து எனக்கு வந்தது. எடுத்து பேசினேன். நான் டிவிஎஸ்சிலேருந்து டிஎஸ்பி கதிரேசன் பேசுகிறேன், உங்களை சந்திக்கணும், எப்போ வருவீங்க அப்படின்னாரு. என்ன விஷயம் சார்ண்ணே? இல்லை ஒரு என்கொயரி. எனக்கு புரியல சார் எனக்கு அப்படின்னேன். இல்லை நீங்கள் ஜேஜே டிவியில் வேலை பார்த்தீங்களா? ஓஹோ சரி ரைட் ஓகே அப்படின்ட்டு. அப்போ வந்து அறிவாலயத்துக்கு எடுத்தாப்படம் தான் இருந்துச்சு அவங்க ஆஃபீஸ் மாடியில். சரின்னு அங்கே போனோன்னே நிறைய கேள்விகள் கேட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. சரி நீங்கள் பதில் சொல்லியிருக்கீங்க, பார்க்கலாம், திரும்ப உங்களை கூப்பிட வேண்டியது இருக்கும் அப்படின்னா. என்னென்னா இந்த வளர்ப்பு மகன் திருமணத்தை நான் தொகுத்து வழங்கினேன் இல்லையா, அப்போ உங்களுக்கு தானே தெரியும் அங்கே எவ்வளோ நகை இருந்தது, என்ன மாதிரி ஆர்னமெண்ட்ஸ் இருந்தது, எவ்வளோ உத்தேசமாக எவ்வளோ மதிப்பு இருக்கும். சார் நான் நகை வியாபாரியெல்லாம் கிடையாது, நான் வந்து சாதாரண நிருபர். நான்
இல்லை நீங்கள் உங்கள் அளவுக்கு க்ளோஸாக யாருமே பார்க்கல. எவ்வளோ வெள்ளி பாத்திரங்கள் இருந்தது, டீட்டெயில்டு என்கொயரி. போச்சுடா இது எவ்வளோ இல்லை, இது லைஃபுக்கு இது எத்தனை நாளைக்கு தொடரும்னு தெரியலையே அப்படின்னு ரொம்ப கலக்கமாயிட்டேன். முதல் அனுபவம்ல அது. நிருபராக எத்தனையோ அனுபவம் இருந்திருக்கு. நம்மளே விசாரணைக்கு உட்பட்ட ஒருத்தனா போகிறதுங்கிறது முதல் அனுபவம். ரொம்ப கலக்கமாயிடுச்சு. அடுத்த நாள் நியூஸ்க்கு போகிறப்ப நான் கலைஞரை பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தேன். என்ன அப்படின்னாரு. இல்லை நான் அந்த மாதிரி முன்னாடி ஜேஜே டிவியில் வேலை பார்த்தேன், இப்போ நம்ம சேனலில். ஆமாம்மா தெரியும் அப்படின்னாரு. இல்லை இந்த மாதிரி வந்து அவங்க என்கொயரிக்கு கூப்பிடுறாங்க, எத்தனை தடவை கூப்பிடுவாங்க தெரியல, நான் ஒரு தடவை போயிட்டு வந்துட்டேன், எனக்கு தெரிஞ்ச தகவல்லாம் சொல்லிட்டேன், ஆனால் இதுக்கு மேலே என்கிட்ட ஒன்றும் தகவல் இல்லையா. சரி அப்படின்னு சொல்லி அவரோட உதவியாளரை கூப்பிட்டு, தம்பி நம்பரை வாங்கி வச்சுக்க, காலைல எனக்கு ஞாபகப்படுத்து அப்படின்னாரு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் எனக்கு என் லைஃப்பில் ஃபோனே வரல. அதுக்கப்புறம் ஸோ என்னென்னா அது வந்து இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்ல மாட்டேன், கலைஞருடைய அனுபவம் முதிர்வின் வெளிப்பாடு. அது இவன்கிட்ட என்ன அவங்க கேட்ட முடியும், இவர் ஒரு சாதாரண ஆங்கர் தானேங்கிறது அதிகாரிக்கு தெரியாது. அவங்க கடமையை செஞ்சாங்க. ஆனால் கலைஞருக்கு ஒரு அரசியல்வாதி அது தெரியும். அதனால் அது ஒரு அனுபவம் எனக்கு. ஸோ இப்படி நிறைய அனுபவங்களின் தொகுப்பு அப்படிங்கிறது தான் இந்த மீடியா பயணத்தை வந்து என் வாழ்க்கையில் சுவாரஸ்யமாக்குச்சு. ஆமாம், நீங்கள் அது இந்த பிஸ்னஸ்க்கு எப்படி வந்தீங்கிறது அந்த கண்டினியூட்டி தான். கரெக்ட். இப்போ நான் வந்து மீடியாவில் இப்படி ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன். இது அப்படி அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, ஆனந்த விகடனில் வந்து விகடன் டெலிவிஸ்டாஸ்ன்னு ஒரு டெலிவிஷன் டிவிஷன் ஒன்று ஆரம்பிக்கிறதா ரொம்ப நாள் பிளான் பண்ணி அதை நாங்கள் முடிவு பண்ணோம். அப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு வந்து மீடியாக்குள்ளே வரதில் பெரிய ஆர்வம் இல்லை விகடனுக்கு. நான் தான் என்ன பண்ணேன், விகடனுடைய 60வது ஆண்டு விழா டேப்பெல்லாம் சும்மா கிடந்துச்சு. சார் இதெல்லாம் எடிட் பண்ணி சன் டிவியில் நம்ம ஸ்லாட் வாங்கி அதை போடலாம் அப்படின்னு. இதெல்லாம் ரொம்ப நாள் ஆச்சுங்க, 2 வருஷம் ஆச்சு, இதெல்லாம் இப்போ எப்படி சார், எப்போ இருந்தாலும் சுவாரஸ்யம் தான். உதாரணமாக அதில் வாலி வந்து ஒரு கவிதை, பிரமாதமான கவிதை, எல்லா பெரிய கவிஞர்கள் பெரிய திரை ஆளுமைகள் எல்லாருமே பங்கு பெற்ற ஒரு விகடன் 60வது ஆண்டு விழா. அது யூமேட்டிக் கேசட்டில் இருந்தது. அதில் பார்த்தா வாலியெல்லாம் பிரமாதமாக அதில் கவிதை படிச்சிருப்பாரு. கடன் வாங்கினால் மகிழ முடியும், வாங்கிய கடன் விகடன் என்றால் அப்படிங்கிற மாதிரி ஒரு இருக்கும். அப்படி எல்லாரும் அவங்கவுங்க பாணியில் வந்து பிரமாதப்படுத்தியிருப்பாங்க. இவ்வளோ சுவாரஸ்யமான தகவல்கள் நம்ம மட்டும் பார்க்கறதுக்காக சார் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து என்ன பண்ணேன், முதல்ல போய் நான் அப்போ சன் டிவியில் நியூஸ் ரீடராக இருந்தேன் இல்லையா, கலா சார்கிட்ட போய் நான் இந்த மாதிரி சொன்னோன்னே சொன்னார், சரி அது ஓகே, பட் குவாலிட்டி எப்படி இருக்கும், ஏன்னா இப்போ நம்ம வந்து பீட்டாவுக்கு அப்கிரேட் ஆகிட்டோம், அதெல்லாம் யூமேட்டிக்கில் இருக்குது, அது சரியாக இருக்கும்னா நீங்கள் எடிட் பண்ணி கொண்டு வாங்க பார்ப்போம் அப்படின்னாரு. சரி, ஃபிலிம் சிட்டி அப்போ இருந்தது. ஃபிலிம் சிட்டியில் ஒரு ஷூட் போட்டு ஒரு பொண்ணை ஆங்கரிங் பண்ண வச்சு அதை எடிட் பண்ணி கொண்டு போய் காமிச்சேன். நல்லா இருக்கே, எடிட் பண்ணி 2 எபிசோடாக 2 ஸ்லாட் தானே, சண்டே அன்றைக்கி 12:30 to 1 நீங்கள் பண்ணிக்கங்க அப்படின்ட்டு. அப்புறம் உடனே எம்டிட்ட சொல்லி டக்குன்னு ஸ்லாட் வாங்கி அது 2 வாரம் போட்டோம். நாங்களே மார்க்கெட்டிங் பண்ணோம், விகடன் மார்க்கெட்டிங்லேயே அதை பண்ணோம். அதில் மட்டுமே கிட்டத்தட்ட 2 lakhs 3 lakhs அப்போவே நெட் ப்ராஃபிட் வந்தது. அதை பார்த்தோன்னா ஜேஎம்டிக்கு ஆர்வம் வந்தது. இப்போ எம்டி திரு சீனிவாசன் அவர்களுக்கு அதில் ஆர்வம் வந்துருச்சு. சரி, அடுத்து என்ன பண்ணலான்னாரு, சன் டிவியில் நம்ம தொடர்ந்து பண்ண முடியாது, விஜய் டிவியில் ஸ்லாட் கேட்டு பண்ணி பார்க்கலாம் அப்படின்னாரு. சரி, நான் அப்போ விஜய் டிவியில் அப்போ ரபி பெர்னாட் அங்கே வந்திருந்தார். ரபி சார் இங்கே சன் டிவியில் இருக்க எனக்கு பழக்கம். ஸோ அவரை அங்கே போய் பார்த்தேன். அங்கே போய் பார்த்து ஒரு ஸ்லாட் வாங்கி மதன் சார் அப்போ வந்து டைட்டானிக் படம் ரிலீஸ் ஆகியிருந்த பீரியட். ஸோ என்ன பண்ண, மதன் சாரை கூட்டிகிட்டு போய் கோஸ்ட் கார்டு ஷிப்பை வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக கேட்டு அதில் கொண்டு போய் ஜேடிஜிரி டைரக்டராக போட்டு நடுக்கடலில் அவரை நிற்க வச்சு, டைட்டானிக் மாதிரியே அவரை நிற்க வச்சு அது ஒரு விகடன் விமர்சனமாக டைட்டானிக் விமர்சனத்தை 2 வாரமாக ஷூட் பண்ணி அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் ஸ்பெஷல் கிளிப்பிங்ஸ் அங்கேருந்து 20th Century Foxலேருந்து பீட்டா கேசட்ஸில் வரவழைச்சு, அதுக்கு 20th Century Fox வந்து அப்போ ரொம்ப அணுகவே முடியாத ஒரு இடமா இருந்தது. பட் நான் தொடர்ந்து அவங்களுடைய திரைப்படங்களை விமர்சனம் எழுதுறதுனால அவங்க கூப்பிட்டு அதை பீட்டா கேசட்ஸ் கொடுத்தாங்க. அதுலேருந்து இன்புட்ஸ் எடுத்து அதை எடிட் பண்ணி போட்டோம். அங்கேயுமே அதே அளவு ப்ராஃபிட் வந்தது. அப்புறம் தான் அவங்களுக்கு நம்பிக்கை வந்தது நம்ம வந்து ஒரு டெலிவிஷன் மீடியாவில் வரலான்னு. அப்போ டெலிவிஷனில் வரலான்னு முடிவு பண்ணப்போ ஒரு சீரியல் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், எல்லோரும் சீரியல் பண்ணுறாங்க நம்மளும் பண்ணுறது தான் சார், எல்லோரும் போகிற வழியில் நம்ம போவோம், அதுக்கப்புறம் நம்மளுடைய தனித்துவம் என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு. சரி, இப்போ யாரை நம்ம வந்து டேரக்டர் போடலாம், வசந்த் இல்லை KS ரவிக்குமார் சார் கூட கேட்கலாம், டேரக்டர் வசந்தை கேட்கலாம். நான் சொன்னேன், நான் பேசாமல் இருந்தேன். இந்த மீட்டிங் நடந்துகிட்ருக்கு, ஜேஎம்டி எம்டி மதன் சார் நான் எல்லோரும் இருக்கோம். அப்போது அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய டேரக்டர்கள் பேரை சொல்கிறாங்க. நான் அமைதியாக இருந்தேன். ஏன்னா நீங்கள் பேசாமல் இருக்கீங்க, நீங்கள் தானே ஆரம்பிச்சிங்க அப்படின்னாரு எம்டி. இல்லை சார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி, ஆனால் எனக்கு அதில் பெரிய விருப்பம் இல்லை. ஏற்கனவே பெரிய ஆளுமையாக இருக்கிற ஒருத்தரை கொண்டாந்து விகடனில்
நம்ம ஒரு சீரியல் ஆரம்பிக்கிறதுல நமக்கு என்ன பேர் கிடச்சிட்டு போகுது, அது திருப்பி வசந்தோட ஒரு ப்ராடக்டாக இருக்கும், இல்லை கே. எஸ். ரவிக்குமாரோட ஒரு ப்ராடக்டாக இருக்கும், விகடனோட ப்ராடக்ட்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணலாங்கிறீங்க? இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஒரு டேரக்டர் திருமுருகன் இருக்கார், சின்ன திரைக்கதைகள்னு ஒன்று நான் ஜேஜேடிவியில் இருக்கும்போது பண்ணியிருந்தார். அவர் ரொம்ப பெரிய இடத்துக்கு வருவார், ரொம்ப கதைஞானம் உள்ளவர், டேரக்டர், அவர் டிஎஃப்டி கோல்டு மெடலிஸ்ட்டு. அப்படின்னா சரி அவரோட டேப் வாங்கிட்டு வாங்க, அவரோட பண்ண ஒர்க்கு அப்படின்னு. அப்போ அவர் இங்கே ஒன்றும் ஒர்க் இல்லைன்னு சொல்லி காரைக்குடிக்கு அவர் போய், ஏன்னா ஒரு ஊர் காரைக்குடி, அவர் அவங்க அப்பா வந்து சித்த மருத்துவர் இல்லையா, இந்த மெட்டிஒலி திருமுருகன் சார் தான் நான் சொல்கிறேன். ஸோ அவர் அங்கே வந்து அங்கே போயிட்டார். அப்புறம் நான் திருமுருகனுக்கு லேண்ட்லைனில் ஃபோன் பண்ணி அவங்க அப்பாட்ட பேசினேன். அவங்க அப்பா தான் எடுத்தார். அப்புறம் முருகன் நைட்டு கூப்பிட்டாரு, இல்லை உங்கள் டேப் ஏதாவது இருந்தால் அனுப்பிச்சி விடுங்க, நீங்கள் பண்ண எபிசோட்ஸு, நான் அது மாதிரி விகடனில் ஃபஸ்ட்டு சீரியல் பண்ணலான்னு இருக்கோம், ஸோ உங்களை டேரக்டராக நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஏங்க இதை விட எனக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி என்ன வேணும், நானே டேப் எடுத்து வரேன்ட்டு அவரே நேரில் வந்துட்டார். நேரில் வந்தோன்னு அப்புறம் அவரை அறிமுகப்படுத்தி வச்சேன். அவருடைய ஃபஸ்ட்டு சீரியல் சன் டிவியில் அக்ஷயாங்கிற பேரில் தேவி பாலா வந்து தொடர்கதைக்கு எழுதி கொடுத்துருந்தாரு. அதை வந்து நாங்கள் டெலிவிஷனுக்கு மாற்றி திருமுருகன் டைரக்ட் பண்ணார். அதில் ஒரு சுவாரஸ்யம், கூடுதல் சுவாரஸ்யமாக என்ன பண்ணோம்னா, எபிசோடை ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு அதனுடைய தொடர்ச்சியை வந்து விகடனில் கண்டினியூ பண்ணுவோம். ஸோ விகடனையும் ஒருத்தன் படித்தாகணும், சீரியலையும் பார்த்தாகணும். ஏன்னா இதனுடைய பாதி அங்கே தொடரும், அந்த பாதி இங்கே வரும். இப்படி ஒரு கம்பைன் பண்ணி ஒன்று பண்ணோம். அது பெரிய சக்ஸஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய பண்ண ஆரம்பித்தோம். பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அங்கே எனக்கு இன்டர்னலாக கொஞ்சம் எனக்கு வந்து கொஞ்சம் சூழ்நிலைகள் சரியில்லாத மாதிரி இருந்துச்சு. நானும் ரொம்ப நாளாக வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தேன். ஸோ இந்த சூழலை பயன்படுத்தி நானே வலுக்கட்டாயமாக சண்டை போட்டு 2000வது வருஷம் அங்கேருந்து டிசம்பர் மாதம் வெளியில் வந்துட்டேன். வெளியில் வந்த உடனே என்ன தொழில் பண்ண போகிறோம்லாம் எனக்கு ஒன்றும் ஐடியாவே கிடையாது. ஏன்னா வந்து முதல்ல ஆனால் நான் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, யூஸ்வலாக இந்த மாதிரி ஒரு பெரிய நிறுவனத்துலேருந்து வெளியில் வந்த உடனே அந்த நிறுவனத்துலேருந்து நான் வெளியில் வந்துட்டேன் அப்படிங்கிறத யாருமே சொல்ல விரும்ப மாட்டாங்க. ஏன்னா இது நாள் வரைக்கும் அந்த நிறுவனத்தோட பாதுகாப்புலேயே இருந்தவங்க அந்த கெத்துலேயே வலம் வந்திருப்பாங்க, அந்த பெருமையிலேயே காலத்தை ஓட்டியிருப்பாங்க. அதனால அந்த தான் வெளியில் வந்துட்டோங்கிறத எப்படி சொல்கிறதுங்கிற தயக்கம் எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் எனக்கு அதில் 1% கூட தயக்கம் கிடையாது. காரணம் என்னென்னா, நான் 95ல் சென்னைக்கு வரும்போது எக்மோருக்கு டிக்கெட் கொடுங்கன்னு தான் எடுத்தேன். ஆனந்த விடனுக்கு டிக்கெட் கொடுங்க, ஜேஜே டிவிக்கு டிக்கெட் கொடுங்கன்னு எடுக்கல. உள்ளே இருக்கிற விஷயத்தை நம்பி தான் வந்தேன். ஸோ அதனால் நேரே நான் வந்து முதல்ல நான் வெளியில் வந்த உடனே எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பிச்சேன். நான் ஆனந்த விடன்லேருந்து நேற்று சாயங்காலம் வெளியில் வந்துட்டேன், இப்போ நான் ஃப்ரீ, நான் இந்தந்த வேலையெல்லாம் செய்வேன், என் துறை, அதாவது என்னுடைய அனுபவம் சம்மந்தப்பட்ட வேலை உங்ககிட்ட ஏதாவது இருந்தால் எனக்கு தெரியப்படுத்துங்க, நன்றி அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிச்சேன். டைரக்டர் வசந்த் உடனே எனக்கு வந்தார். என்னங்க உங்களை போய் நீங்கள் வாங்க, உங்களோட அருமை அவங்களுக்கு தெரியல. இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, வசந்த் சார் ஒரு நகரத்தாருங்கிறது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. அவருடைய இயற்பெயர் வந்து திரு வீரப்பன். ஸோ ஒரு நகரத்தார், கற்றாரை காமூருங்கிற மாதிரி ஒரு நகரத்தாருக்கு இன்னொரு நகரத்தாருடைய வேல்யூ என்னங்கிறது தெரியும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அவர் உடனே சொன்னார், அவங்களுக்கு உங்களெல்லாம் தெரியலைங்க, நீங்கள் இந்த பஞ்சு சுப்பு, இந்த யூடியூபி சுப்பு, இவங்கெல்லாம் மினிஸ்டர் ஆகக்கூடிய தகுதி அளவுக்கு நீங்கள் பெரிய ஆளுங்க, உங்களுடைய பலம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, நீங்கள் வாங்க, நீங்கள் நான் வந்து சீரியல் ஆரம்பிக்கிறேன், நீங்கள் தான் அதுக்கு இபி எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், நீங்கள் வந்து அதை பார்த்துக்குங்க, 8 நாள் நீங்கள் வேலை பாருங்கள், அங்கே வேடனில் என்ன சம்பளம் வாங்கினீங்களோ அதை விட 5000 ரூபா கூட தரேன், மீதி 22 நாள் உங்கள் கையில் இருக்கு, என்ன வேணாலும் பண்ணிங்க என்ன. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 6 மாதம் வேலை பார்த்தேன். ஆனால் அதுக்கப்புறம் ரொம்ப வருத்தப்பட்டேன். இந்த வேடனை விட்டு ஏன்டா ஒரு 5 வருஷம் முன்னாடியே வெளியில் வரல அப்படின்னு. ஒரு 5 வருஷம் முன்னாடி வெளியில் வந்திருந்தா இதை விட அதிகமாக சம்பாதிச்சிருப்பேன் நான். அதாவது விகடனில் இருக்கும்போது 24 மணி நேரமும் விகடனுடைய வளர்ச்சியின் சிந்தனையில் இருந்துட்டு கொஞ்சமாக சம்பாதிச்சேன். வெளியில் வந்ததுக்கப்புறம் என் ஃபேமிலிக்கு நேரம் ஒதுக்கி என்னுடைய வேலைகளையும் பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக இருந்த தருணத்தில் வந்து அதிகமாகவும் சம்பாதிக்க முடிஞ்சது என்னால். அப்போ இது இப்படியே போயிட்டுருக்கிறப்ப சரி, சிங்கப்பூர் டெலிவிஷனுக்கு வந்து 16mm படங்கள்லாம் பண்ணி இங்கேருந்து அனுப்பிச்சேன். பாலகுமாரனுடைய கதைகள், பட்டுக்கோட்டை பிரபாருடைய கதைகள், ராஜேஷ்குமார் கதை எல்லாத்தையும் வாங்கி இங்கே ரைட்ஸ் வாங்கி ஒரு இதுக்கும் ஒரு டேரக்டரை போட்டு இங்கே இந்த படங்கள் பண்ணி அங்கே அனுப்பிச்சிட்டு இருந்தேன். இந்த மாதிரி வேலை அங்கங்கே வேலை பார்த்துட்டே இருந்தேன். இப்போ ஒரு சிங்கப்பூர் பத்திரிகை ஒன்றுக்காக திரு விக்ரம் அவர்களை வந்து நான் ஒரு இன்டர்வியூ பண்ணுறதுக்காக அன்னியன் படப்பிடிப்புக்கு நான் போயிருந்தேன். அது அப்போ வந்து நம்ம அந்த அன்னியனில் ஒரு காட்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து இந்த கொச்சின் ஹனீஃபா வந்து எரும மாடெல்லாம் விட்டு கொள்ளுவார் ஒரு சீக்வன்ஸ். அந்த சீக்வன்ஸ் வந்து வண்டலூர் பக்கத்தில்
ஒரு கல் குவாரியில் ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. கல் குவாரியில் சுற்றி பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது, வெறும் மண்ணு தான் இருக்கும், ஒரு பாலைவனம் மாதிரி இருக்கும். ஆனால் அங்கே 2 வண்டி நின்றுட்டு இருந்தது. அப்போ தான் கேரவனை நான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். அதில் தான் போய் திரு விக்ரம் அவர்களை வந்து நான் இன்டர்வியூ பண்ணுறேன். அப்புறம் இது என்னங்க வண்டி, நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு. இல்லை இதுக்கு பேர் கேரவன். அப்போ மொத்தமே 5 கேரவன் தான் இருந்தது. அதை வந்து திரு பி சிதம்பரம் அவர்களுடைய சன் திரு கார்த்தி சிதம்பரம் அவர்கள் தான் அந்த கண்ட்ரி வைடு கேரவன்கிற அந்த பிஸ்னஸ் நடத்திட்டு இருந்தார். அப்போ மொத்தம் அவர் ஒரு 10 வண்டி வச்சுருந்தார். அதில் ஒரு 5 வண்டி சினிமாவுக்கு, 5 வண்டி டூரிஸ்ட்டு கொடுத்துட்டு இருந்தார். அதில் ஒரு வண்டியில் தான் நான் பார்த்தேன். அது வந்து டோ பண்ணி எடுத்துகிட்டு போகிற வண்டி. அப்போ ஆரம்பிச்சது அந்த சுவாரஸ்யம். விக்ரம் சார் வந்து இயற்கையாகவே வந்து ஒரு ஆட்டோமொபைல் காதலர். அவர் எந்த புது வண்டி வந்தாலும் அதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார் நம்மளுக்கு. அப்போ அவர் சொன்னார் கேரவனை பற்றி. அப்போ அவர்கிட்ட கேட்டு சில அட்ரஸ்லாம் வாங்கி கண்டுபிடிச்சி அது சம்மந்தப்பட்ட பத்திரிகைகள் எல்லாம் வர வச்சு படிக்க ஆரம்பித்தா கேரவன் மேலே ரொம்ப அதீத ஆர்வம் வந்தது. அப்போ நம்ம ஒரு கேரவன் ஏன் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாம்பேயில் போய் ஒரு கேரவனை எடுத்துகிட்டு வந்து நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு படுபாடாதி கேரவன் அது ஏன்னா ரொம்ப ஒரு 8 லட்சம் ரூபா தான் அந்த வேலை. அப்போ நம்ம சக்தி அவ்வளோதான். சரின்னு சொல்லி அதை எடுத்துகிட்டு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் அப்படி பட்டி டிங்கரிங்கெல்லாம் பார்த்து அதை வந்து நாங்கள் ஷூட்டிங் ஆரம்பித்தோம். அது வந்து ஃபஸ்ட்டு ஷூட்டிங் வந்து பாபா படமா இல்லை சிவாஜி படமா, இது ஏதோ ஒரு படம், எனக்கு ஞாபகம் இல்லை, பேர் ஞாபகம் இல்லை. அதுக்கு அனுப்பிச்சோம். அது வந்து அப்போ வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு நாள் அந்த கேரவன் வந்து போகுது. அந்த கேரவனை நாங்கள் பிரிச்சுட்டு இனிமேல் வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பிரித்து வேலை பார்த்துட்டு இந்த வண்டியை வாடகைக்கு விடலான்னு சொல்லி நாங்கள் வச்சுருந்தப்ப அந்த படத்துக்கு அந்த வண்டியை கேட்டாங்க. எனக்கு அந்த வண்டியை அனுப்புறதுல விருப்பமே இல்லை. என்னடா அது இவ்வளோ மோசமான வண்டி, அதுவும் போய் ரஜினி சாருக்கு அனுப்புறதா அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து நான் வந்து திரு எம்எஸ் பாஸ்கர் அவர்களுக்கு நான் மேனேஜராக இருந்தேன். இப்போ ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே நிறைய ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். விவேக் சாருக்கு நெருங்கிய நண்பராக இருந்தேன். 2 பேரும் நடித்த சீன் அதான் ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங்கு. ரஜினி சார், விவேக் சார், எம்எஸ் பாஸ்கர் சார் காம்பினேஷன் அதான் ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் சிவாஜி படத்தில். ஸோ அன்றைக்கி நான் போனேன். அங்கே போன உடனே ஸோ இப்போ வந்து நான் அங்கே அனுப்பிச்சிட்டேன். நான் அந்த வண்டி அனுப்புறதுல எனக்கு விருப்பமே இல்லை, வேறு வழி இல்லை, வேறு வண்டி கிடையாது. அன்றைக்கி நம்ம அனுப்பிச்சிட்டோம். அனுப்பிச்ச உடனே நான் பயந்துகிட்டே இருந்தேன், போச்சு திட்ட போகிறாங்க நம்மளை அப்படி. நானும் சொல்லி தான் அனுப்பிச்சேன், இந்த வண்டி நான் பிரிக்கிறதுக்காக வச்சுருக்கேன், நீங்கள் கேட்குறீங்க வேறு வழி இல்லாமல் அனுப்புகிறேன். ஆனால் ஒரு ஃபோன் காலும் வரல. ஒரு கட்டத்தில் நானே ஆர்வம் தாங்காமல் ஹார்மோனி இன்ஸ்டியூட் கிளம்பி போயிட்டேன். போனோன்னே அங்கே விவேக் சாரும் பாஸ்கர் சாரும் என்னை ரஜினி சாருக்கு அறிமுகப்படுத்தி வச்சாங்க. நான் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்னாரு. இல்லை நான் நியூஸ் ரீடர் இருந்தேன். கரெக்ட் அப்படின்னாரு. நம்ம அருணாச்சலம் படத்தில் கூட நான் நடிச்சிருக்கேன் சார், நியூஸ்லாம் படித்தேன். ஓ கரெக்ட் அப்படின்னாரு. ஏன்னா அவர் கையால் செயின் வாங்கினேன். நான் அந்த படத்தில் நடித்ததுக்காக செயின்லாம் கொடுத்தாங்க. அவர் கையால் அந்த செயின் வாங்கினேன். ஒரு அருணாச்சலங்கிற பிளேட்டு, ஒரு சில்வர் பிளேட்டு ப்ளஸ் செயின் எல்லாம் கொடுத்தாங்க. ஸோ அதனால் அதெல்லாம் நினைவுபடுத்தினேன். அவர் சந்தோஷப்பட்டார். அப்போ அவங்க 2 பேருக்கும் ஷாட் இருந்தது. அவங்க போயிட்டாங்க. யார்? பாஸ்கர் சாரும் விவேக் சாரும். ஸோ நானும் ரஜினி சாரும் இருந்தப்போ நான் ரஜினி சார்ட்ட மற்ற விஷயங்கள், நான் பத்திரிக்கையாளனாக இருந்ததை பற்றிலாம் பேசணும். ரொம்ப அவர் பத்திரிக்கையாளனா ரொம்ப பிடிக்கும், சுவாரஸ்யமாக அதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிடுவார். 2வது அவர் குறைச்சி தான் பேசுவார். நம்ம நிறைய பேசணும்னா நிறைய கேட்பார் அவர். ஸோ அப்படி பேசிட்டு நம்ம தான் சும்மாவே இயல்பாகவே நிறைய பேசுவோமே. அவரை பார்த்தா இன்னும் நிறைய பேசுவோம். பேசிகிட்டே இருந்தோம். பேசுனப்போ நான் கடைசியாக சொன்னேன், சார் இன்றைக்கி நான் இந்த வண்டி அனுப்புறதுல எனக்கு ரொம்ப உடன்பாடே இல்லை, உங்களுக்கு அனுப்பிச்சிட்டு ரொம்ப கில்ட்டியாக நான் ஃபீல் பண்ணேன். ஏன் அப்படின்னாரு. இல்லை அது வந்து நான் நாளைக்கு காலைல பிரிக்கலான்னு வச்சுருந்தேன், வேறு வழி இல்லாமல் வண்டி நாளைக்கு வேறு வண்டி அனுப்பிச்சிட்றேன், இது இந்த மாதிரி அனுப்புகிறேன் அப்படின்னு. இல்லையே நல்லா தானே இருந்தது, ஏன் அந்த வண்டிக்கு என்ன அப்படின்னாரு. இவர் உண்மையாக சொல்லாரா, நம்மளை நக்கல் அடிக்கிறாரா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அந்த வண்டியில் ஜூனியர் ஆர்டிஸ்ட் கூட ஏற மாட்டாங்க. அவ்வளோ அப்பவும் அவர் சூப்பர் ஸ்டார் தான். என்னடா அது இப்படி சொல்கிறாரு, நிஜமாகவே நல்ல வண்டி தான் அனுப்பிச்சிருக்கோமோன்னு எனக்கே டவுட் ஆகிடுச்சு. என்னடா அப்புறம் இல்லை சார், நீங்கள் உங்கள் பெருந்தன்மை, நீங்கள் அதனால் நீங்கள் ஓகேன்னு சொல்கிறது, நீங்கள் பாதி நேரம் 3/4 நேரம் வெளியில் தான் இருக்கீங்க, அதனால் அப்படி சொல்கிறீங்க. நான் அதில் ஏதாவது குறை இருந்தால் என்கிட்ட சொல்லுங்கள் சார், நான் சரி பண்ணி கொடுத்துறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் படம் ஃபுல்லாகவே இந்த வண்டியை அனுப்புங்கன்னாரு. அசந்து போயிட்டேன்னா. அப்படி ஒரு எளிமையான மனிதர் திரு ரஜினிகாந்த் அவர்கள். அதுக்கப்புறம் வேறு வண்டி பண்ணோம். அப்படி இதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணேன், இன்னொரு வண்டி நாங்கள் பாம்பேலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம். பாம்பேலேருந்து எடுத்துகிட்டு வந்து முதல்ல என்ன பண்ணோம், இந்த பிரச்சனையே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அந்த வண்டியை பிரித்தோம். பிரிக்கும் போது வீடியோ பண்ணுவோம், இதே மாதிரி ஒரு வீடியோ கேமரா. அப்போ மொபைலுக்கு ஃபோன்லாம் எது, ஒன்லி விசிஆர் மட்டும் தானே. அதில் வந்து ரெக்கார்ட் பண்ணோம். கல்யாணத்துக்கு வருதுல்ல, அப்போ கல்யாணத்துக்குலாம் அப்படி தானே வீடியோ ரெக்கார்டிங் பண்ணுவாங்க. அதை வச்சு கம்ப்ளீட்டாக பிரிக்கிறது, ஏன்னா திருப்பி மாட்டும் போது டவுட் வந்துடக்கூடாதுல்ல நமக்கு, அதனால் பிரிக்கிறது ஃபுல்லாக வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு கம்ப்ளீட்டாக பிரித்து பிரமாதமாக பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்களாக ஒரு ஐடியா பண்ணி ஒரு இன்டீரியர் டெக்கரேட்டர் வச்சுக்கிட்டு ஒரு எம்டிஎஃப்ல இது பண்ணி எல்லாம் பண்ணிட்டோம். பண்ணி முடித்தா நிஜமாகவே அந்த வண்டி நல்லா வந்தது. ஆனால் 8 மாதம்தான். 8வது மாதம் முடிவில்
வண்டி மேலேருந்து ஒழுகி உள்ளே இருக்கிற உட்டுக்குள்ளெல்லாம் போய் தண்ணி போய் அப்படியே உப்பி போய் மொத்த காசும் போச்சு. ஏற்கனவே அந்த 8 லட்ச ரூபா எடுத்துகிட்டு வந்த வண்டியும் போச்சு, இப்போ ஒரு 12 லட்ச ரூபாய்க்கு எடுத்துகிட்டு வந்த வண்டியும் போச்சு, அதுக்கு செலவழிச்சு 8 லட்ச ரூபாயும் போச்சு. என்னடா அது இந்த பிஸ்னஸில் நம்ம காலை ஊனவே முடியாது போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். அப்புறம் என் மனைவி தான் எனக்கு தைரியம் கொடுத்தாங்க. என்னங்க இதெல்லாம் நம்ம என்ன, நீங்கள் குடிச்சு ஏதாவது கெடுத்தீங்களா? இல்லை. ஏதாவது ரேஸ்க்கு போய் கெடுத்தீங்களா? இல்லை. வேறு ஏதாவது கெட்ட படத்தில் செலவழிச்சிங்களா? இல்லை. அது தொழிலில் தானே போட்டிங்க, அனுபவம் அதுக்கு பிரதிபலனா அனுபவம் கிடச்சிருக்கு. அடுத்த வண்டியில் நீங்கள் என்ன பெஸ்ட்டாக பண்ணிட மாட்டீங்க, என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம், நீங்கள் அடுத்த வண்டி எடுங்கண்ணா. அசந்து போயிட்டேன் நான் அப்படியே. இதே மாதிரி ஒரு சந்தர்ப்பம் எனக்கு இன்னொரு இடத்துலையும் நடந்தது. இந்த விகடனை விட்டு ஒரு நாள் நான் சண்டை போட்டு தான் விகடனில் வெளியில் வந்தேன்னு சொன்னேன் இல்லையா அவங்கக்கிட்ட. அப்போ நான் வெளியில் வந்தப்போ நான் ரொம்ப கலங்கி போயிட்டேன். ஏன்னா அப்போ எனக்கு விகடனில் கொடுத்த சம்பளம் மாதம் 20,000 ரூபா, கார் கொடுத்துருந்தாங்க, செல்ஃபோன் கொடுத்துருந்தாங்க, வீட்டுக்கான அத்தனை ஃபேமிலி மெடிக்கல் எக்ஸ்பென்சஸும் கொடுத்துருந்தாங்க. சடனாக அடுத்த நாள் காலையில் எதுவுமே கிடையாது, என்கிட்ட பைக் மட்டும்தான் இருக்குது. திருப்பி என்னடா அது ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கலங்கி போயிட்டேன். அப்போ வந்து என் மனைவி வந்து என்னோட பையனை கூட்டிகிட்டு ஊருக்கு போயிருந்தாங்க. அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தாங்க. ஈரோட்டில் அவங்க அம்மா இருந்தாங்க, பவானியில். அங்கே போயிட்டாங்க. எனக்கு ஆறுதல் சொல்லக்கூட யாரும் இல்லை. எனக்கு ஒரே ஏதோ ஆவேசத்தில் சொல்லிவிட்டு அவங்களும் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க ரெசிக்னேஷனை. நைட்டு உட்காந்து வீட்டில் ஒரே கலக்கமாக இருந்தது. லேண்ட்லைன் எடுத்துகிட்டு ஃபோன் பண்ணேன். என்ன அப்படின்னாங்க, என்ன இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணுறீங்கன்னாங்க. அப்போ என் ஒய்ஃப் குரலை கேட்டேன்னா கொஞ்சம் அழுதுட்டேன் நான். எதுக்கு அழுகுறீங்கன்னு அதிர்ச்சி ஆகிட்டாங்க. இல்லை இந்த மாதிரி வேலை விட்டுட்டாங்க. அதனால் என்ன அப்படின்னாங்க. இல்லை நாளை காலையில் எனக்கு வேலை இல்லை, 3 மாதம் சம்பளம் கொடுத்துருக்காங்கல்ல, கொடுத்து அதை சொல்லியிருந்தேன். 3 மாதம் சம்பளம் கொடுத்துருக்காங்க. 3 மாதம் சம்பளம் கொடுத்துருக்காங்க, 3 மாதத்துக்குள்ளே என்ன வேணாலும் நடக்கலாம். நீங்கள் என்ன இதுக்கு போய் யோசிக்கிறீங்க? 3 மாதங்கிறது 90 நாளுங்க, எவ்வளோ பெரிய பீரியடு. நாளை காலையில் நான் அவன் ஆக்சுவலாக ஒரு 10 நாள் கழிச்சு வரதா இருந்தது. நாளை காலையில் நாங்கள் வரேன், நீங்கள் இருங்க அப்படின்ட்டு. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் திருமுருகன் அந்த இவங்கெல்லாம் வைத்தியெல்லாம் வந்துட்டாங்க. வந்து அவங்க ஆறுதல் சொல்கிறாங்க, வாங்க நம்ம தனியாக ஆரம்பிப்போம். இல்லை நீங்கள் அங்கேயே ஒர்க் பண்ணுங்கள், நான் வேறு ஐடியா வச்சுருக்கேன்னு சொல்லி அவங்களோட அன்றைக்கி நைட்டு டின்னர் சாப்பிட்டு அவங்கள அனுப்பிச்சி விட்டுட்டு அப்படியே தூங்கிட்டேன். அடுத்த நாள் காலையில் எங்கள் ஒய்ஃப் வந்தாங்க. ஒய்ஃபை பார்த்தோன்னா ரொம்ப அழுதுட்டேன். அவங்க அப்படியே என்னை கட்டி பிடிச்சிட்டாங்க. பாருங்கள் என்ன பிரச்சனை, இப்போது 3 மாதம் சம்பளம் நம்ம கையில் இருக்குது. சரி 3 மாதம் கழிச்சும் வேலை கிடைக்கலன்னா ஒரு 3000 ரூபா நீங்கள் சம்பாதிக்க மாட்டீங்களா அப்படின்னா. 20,000 எங்கே இருக்குது, 3000 எங்கே இருக்குது. சொன்னேன் என்ன பேசுகிற நீ, இந்த வீட்டு வாடகையே 3000 ரூபா அப்படின்னு. இருக்கட்டும் நம்ம ஒரு 1000 ரூபாய் வீட்டுக்கு போவோம், நீங்கள் 3000 ரூபா உங்களால் சம்பாதிக்க முடியுமில்ல? அது ஈஸியாக சம்பாதிச்சிடுறேன், நீங்கள் 3000 ரூபா கொண்டு வாங்க, இதை விட சிறப்பாக நான் குடும்பம் நடத்துகிறேன் அப்படின்னாங்க. அப்படி ஒரு மனைவி கிடச்சிட்டு அப்புறம் வாழ்க்கையில் வேறு என்ன வேணும் உங்களுக்கு? ஆனால் அதுக்கு அவங்க கொடுத்த தைரியம் தான். அதுக்கப்புறம் என்னடா இது, நம்மளை விட நம்ம குடும்பம் நம்ம மேலே இவ்வளோ சப்போர்ட்டிவாக தைரியமாக இருக்குது, நம்ம மனைவி இவ்வளோ தைரியமாக இருக்காங்க அப்படின்னு அப்புறம் தான் நிறைய வேலைகள் பார்க்க ஆரம்பித்து நான் சொன்ன மாதிரி அதை விட பல மடங்கு அதிகமாக இப்படி என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சோர்ந்து போகிற சந்தர்ப்பத்துலையும் ஒவ்வொரு தைரியத்தை எடுக்கிற சந்தர்ப்பத்துலையும் எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் அதுக்கு இணையாக எனக்கு தைரியம் கொடுத்து இன்றைக்கி வரைக்கும் என்னுடைய உறுதுணையாக இருக்கிறது என்னுடைய மனைவி தான். அவங்கள நான் இந்த இடத்துல வள்ளி தெய்வானி அவங்க பேர், அவங்கள நான் இந்த இடத்துல நன்றியோடு நான் உங்ககிட்ட நினைவு கூற விரும்புகிறேன். நான் சொல்லுவேன், யாராவது 100ன்னு சொன்னீங்கன்னா அந்த 2 0னா அந்த 1 வந்து என் மனைவி தான் அப்படின்பேன். ஸோ அந்த மாதிரி என்னுடைய எல்லா வெற்றிக்கு பின்னாடியும் என்னுடைய மனைவியினுடைய தைரியம், அன்பு, பாசம் இதுதான் இருக்குது. அது ஒன்று. என்னுடைய குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. பையன் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முடிச்சிட்டாரு. முடிச்சுட்டு இப்போ அவர் எல்லா பையன் போல தான், அப்பா என்ன சொல்கிறது, நம்ம தனியாக ஒரு ட்ராக் எடுத்து நம்ம சாதிச்சு காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தனியாக ஆட்டோமொபைல் முடிச்சுட்டு சாஃப்ட்வேர் படிச்சுட்டு இருக்காரு. இப்போ சரி ரைட் ஓகே, அவருக்கு பிடிச்சதெல்லாம் செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதில் என்ன, அதாவது என்னென்னா பின்னாடி நான் வர்றேன் கேரவனுக்கு, ஆனால் சாஃப்ட்வேர் முடிச்சுட்டு இதில் என்ன டெக்னாலஜி இருக்கோ அதை தெரிஞ்சுக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இப்போ சாஃப்ட்வேர் ட்ரைனிங் போயிட்டுருக்காரு. பிஇ ஆட்டோமொபைல் வந்து இதில் வெங்கடேஸ்வராவில் முடித்தார். பொண்ணு வந்து பிகாம் முடிச்சிட்டாங்க. முடிச்சுட்டு நார்த்வெஸ்ட்டில் ஆன்லைன் பேங்கிங்கில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களும் 1 இயர் ஒர்க் பண்ணிவிட்டு திரும்பி எம்பிஏ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது இப்படி அவங்க அதனால் அவங்க வழக்கம் போல் அவங்க வந்து பார்த்துக்கலாம் நீங்கள் எடுங்க அப்படின்ட்டாங்க. அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வண்டி ஆரம்பித்தோம். இப்படி ஒவ்வொரு வண்டியிலையும் எனக்கு விதவிதமான அனுபவங்கள் கிடச்சிது. அதுதான் ஓரளவு இந்த இடத்துக்கு என்னை கொண்டாந்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ எத்தனை கேரவன் இப்போ உங்கள்கிட்ட? இப்போ வந்து 18 கேரவன் இருக்குது எங்ககிட்ட. இதில் வந்து இப்போ வந்து நாங்கள் வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா வண்டி பண்ணி கொடுக்குற இடத்துக்கு வந்துட்டோம். அதாவது ஒரு கட்டத்தில் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகணும்ல, சும்மா இதே வாடகைக்கு விடுறதுலே என்ன பண்ணு.
ஸோ இப்போ நீங்கள் இந்த பார்க்குற இந்த கேரவன் வந்து ஒரு தயாரிப்பாளருக்கு நாங்கள் இப்போ பண்ண வண்டி. ஸோ அவங்க நாங்களே சேஸ் எடுத்து பாடி பில்ட் பண்ணி இன்டீரியர் பண்ணி ஸ்ட்ரக்சர் போட்டு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு A to Z டிசைன் பண்ணி நாங்கள் அவருக்கு இப்போ டெலிவரி கொடுத்துட்டோம். அவங்க ஒரு வாரம் கழிச்சு எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வண்டி அவங்களுக்காக பண்ணது தான். இந்த மாதிரி இதுக்கப்புறம் வந்து இப்போ டூரிஸ்ட் கேரவனில் கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். ஏன்னா இப்போ அடுத்த ஸ்டேஜ் அதுதான். சினிமா ஷூட்டிங்க்கு ஓகே, அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இப்போ இந்த கேரவனில் டூர் போகிறங்கிற கல்ச்சர் வந்து நம்ம ஊரில் பிரபலமாயிட்டு வருது. அதில் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து கேரவன் டூரிசம் பெருசாக நம்ம ஊரில் சக்ஸஸ் ஆகலை. காரணம் என்ன அப்படின்னா, இந்த அப்ராடில் வந்து கேரவன் டூரிசம்ங்கிறது வேறு. ஏன்னா ஒரு கேரவனில் ட்ராவல் பண்ணி போகும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த வேஸ்ட் வாட்டர், கிரே வாட்டர் க்ளீன் பண்ணணும், மேலே ஃப்ரெஷ் வாட்டர் ஃபில் பண்ணணும், பேட்டரியை ரீசார்ஜ் பண்ணணும். இதுக்கெல்லாம் நம்ம ஊரில் இடம் கிடையாது. அந்த கேரவனை அங்கே நிப்பாட்டி யூஸ் பண்ணுறதுக்கு கேரவன் பார்க்குன்னு இருக்குது. அது ஒரு லேக்கை சுற்றி ஃபுல்லாக கேரவனாக இருக்கும். அங்கே வந்து ப்ளக்இன் பண்ணிவிட்டு அங்கே எல்லாத்துக்குமே ப்ளக்இன் இருக்கும். அது கிரே வாட்டர் ப்ளக்இன், ஃப்ரெஷ் வாட்டர் ப்ளக்இன், பேட்டரி சார்ஜ் ப்ளக்இன் எல்லாமே இருக்கும். அது அதில் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வீடு மாதிரி அங்கே 2 நாள் வீக்கெண்டில் நீங்கள் உங்கள் வண்டி டோ பண்ணி இங்கே டிபார்ட்டிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஊரில் இன்னும் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து டெவலப் ஆகலை. ரோட் சைடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் டெவலப் ஆனால் தான் கேரவன். பட் இப்போ வந்து வயசானவங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு, ஒரு திருவிழாவுக்கோ கல்யாணத்துக்கோ கூட்டிகிட்டு போகிறதுக்கு, ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு, ஹனிமூன் கப்பல் போகிறதுக்கு இப்போ மெல்ல மெல்ல நிறைய பேர் வந்து கேரவன்ஸ் வந்து கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் நாங்கள் 2 கேரவன் டூரிஸ்ட் கேரவன் வச்சுருக்கோம். அது வந்து போயிட்டுருக்கு. இப்போ பொலிட்டீஷியன்ஸ் கூட அவங்களுடைய நடைப்பயணத்துக்கு அதுக்கெலாம் கூட எடுக்கிறாங்க. திருப்பதிக்கு நடந்துட்டு போகிறவங்க பின்னாடியே வர சொல்லி அதுக்கு எடுப்பாங்க. அப்புறம் கல்யாணம் ஒரு ஓப்பன் கிரவுண்டில் கல்யாணம் பண்ணுறவங்க ஸ்டேஜுக்கு பின்னாடி மாப்பிள்ளை பொண்ணு ட்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கு அது மாதிரி வண்டி எடுத்துகிட்டு போவாங்க. அப்புறம் ஃபோட்டோ ஷூட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. இப்படி இப்போ கேரவனுடைய உபயோகம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சினிமா தாண்டி பறந்து விரிந்ததாகிடுச்சு. ஒரு கார்ப்பரேட் லெவல்லையும் நிறைய எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இப்போ நாங்கள் டிசைனிங் அண்ட் ஃபேப்ரிகேஷனும் பண்ணுறோம். இந்த மாதிரி ஈவெண்ட்ஸுக்கும் கேரவன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். சரி, ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான தொழில் முனைவோர், அதன் பிறகு இந்த பர்சனாலிட்டி, இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து புதுசாக வரக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்கள் என்ன டேக் ஓவர் சொல்லுவீங்க உங்கள் லைஃப்லேருந்து? நான் இது வரைக்கும் சொன்ன சம்பவங்கள்லேருந்தே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து நிறைய விஷயத்த வந்து தெரிஞ்சுக்க முடியும். என்னென்னா 2 விஷயம் வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒன்று பர்சிவியரன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, விடாமுயற்சி. நிறைய தோல்விகள் வரும், உங்களை அடித்து சாய்க்கும். நான் இதில் சொல்ல விடுபட்டு போன ஒரு விஷயம், காஷ்மீரில் வந்து லடாக்கில் என்னோட 2 வண்டி போய் ஒரு ஷூட்டிங் போய் மாட்டிக்கிட்டு 1 வருஷம் என்னோட வண்டி எடுக்கவே முடியல. 1 வருஷம் அங்கேயே இருக்கு. 1 வருஷம் அங்கேயே 2 வண்டி மாட்டிக்கிச்சு. என்னென்னா செல்வராகவன் டைரக்ஷனில் விக்ரம் நடித்த ஒரு படம், அந்த படம் ரிலீஸ் ஆகலை. அதுக்கு அப்போ சிந்துபாத்துன்னு பேர் வச்சுருந்தாங்க. இங்கேருந்து கேரவன் நாங்கள் எடுத்துகிட்டு போயிருந்தோம். எடுத்துகிட்டு போய் அங்கே ஷூட் பண்ணோம். 1 மாதம் முடிஞ்சோன்னா பயங்கர பனிப்பொழிவு ஆரம்பிச்சிருச்சு. இனி நீங்கள் போக முடியாது, எல்லோரும் கிளம்புங்கன்னு சொல்லி எல்லா வண்டியும் அனுப்பிச்சிட்டு கேமராவையும் கேரவனை மட்டும் வச்சுட்டு மற்ற வண்டியில் அனுப்பிச்சி விட்டாங்க. அவங்களாம் சேஃபாக திருப்பி ரோடு வழியாக வந்துட்டாங்க. நாங்கள் ஒரு 4 நாள் கழிச்சு போகலான்ட்டு அதுக்குள்ளே பாதை விழுந்து மூடிடுச்சு. மற்ற குருவெல்லாம் கிளம்பி ஃப்ளைட்டில் வந்துட்டானுங்க. என் டிரைவர் என் கேரவன் மட்டும் மாட்டிடுச்சு. ஏன்னா ரோட்டில் வழியாக தானே வந்தாகணும். ரோடு ஃபுல்லாக ஐஸ் விழுந்து மூடிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரொம்ப நான் எப்போ துறப்பான்னு தெரியாது, எப்போ ஐஸ் விலகும்னு தெரியாது. அதை இப்போ வந்து அந்த டனல் போட்டாங்க, இப்போ பிரச்சனை இல்லை. அப்போ அதெல்லாம் கிடையாது. அதாவது கார்கில் டு லடாக், கார்கில் டு ஸ்ரீநகர், லடாக்கு கார்கில் ஸ்ரீநகர், இதுக்கு நடுவில் திராஸ்னு ஒரு இடம் இருக்குது. அதாவது த செகண்ட் கோல்டஸ்ட் இன்ஹாபிட்டன்ட் இன் த வேர்ல்டு. நான் உங்களுக்கு அந்த ஃபோட்டோ கூட இப்போ நான் இதில் காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். அங்கே ஜம்மு அண்ட் காஷ்மீர் டூரிசம் போர்டே வச்சுருப்பாங்க. சைபீரியாவுக்கு அப்புறம் உலகின் மனிதர்கள் வசிக்கும் அதிக குளிரான இடம், த செகண்ட் கோல்டஸ்ட் இன்ஹாபிட்டன்ட் இன் த வேர்ல்டு. அது மைனஸில் போகும். அங்கே நான் 4 தடவை போனேன். அங்கே இருந்தேன். ஒரு தடவை அங்கே எடுக்க முடியல. அங்கே ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தார். அவர்கிட்ட அந்த அப்போ ஜெகத் ரட்சகன் வந்து தரைவழி போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தார். அவர்கிட்டலாம் லெட்டர்லாம் வாங்கிட்டு, அப்போ பாக்யராஜ் சாருக்கு நான் மேனேஜராக இருந்தேன். அவர்கிட்ட ரெக்கமெண்டேஷன் வாங்கி லெட்டர்லாம் வாங்கிட்டு போனேன்னா அந்த இன்ஸ்பெக்டர் வாங்கி அந்த லெட்டர்லாம் கிழிச்சு போட்டார். என்ன எனக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சு. என்னடா ஒரு மினிஸ்டர் லெட்டர்லாம் கிழிச்சு போடுறார். என்ன சார் கிழிச்சு போட்டு, இங்கிலீஷில் தான், என்ன சார் கிழிச்சு போட்டுன்னு கேட்டேன். இந்த லெட்டரை வச்சு என்ன நாக்கு வடிக்கிறதா, இங்கே வா அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு போனார் ஜீப்பில். கொஞ்சம் தூரம் வரைக்கும் போனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த புராண படங்களில் வர்ற மாதிரி ஒரே மேகக்கூட்டம் மட்டும் தெரியும். பார்த்தீங்க அது எங்கே பார்த்தாலும் விளையாடு இருக்குது. எது ரோடு எது பள்ளம் எதுவுமே தெரியாது. எது மேகம் எது ஐசி எதையுமே டிஸ்டிங்ஷே பண்ண முடியாது. ஸோ இதில் எப்படி நீ போவ? கிட்டத்தட்ட 4 அடிக்கு ஐஸ் இருக்குது. வண்டி முதல்ல ஸ்லிப் ஆகும், ஓட்டவே முடியாது. எப்படி நீ இதை கடந்து ஸ்ரீநகருக்கு போவ? கொஞ்சம் டிஸ்டன்ஸா 65 கிலோமீட்டர் இதே மாதிரி ட்ராவல் பண்ணணும். யார் பொறுப்பு எடுத்துக்கிறது? ஒன்றும் பண்ண முடியாது.
இந்த ஊரில் எதுக்கு தெரியுமா போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, இங்கே திருட்டு பயம் கொலை கொள்ளை எதுவுமே கிடையாது. உன்னைய மாதிரி முட்டாளுங்க இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷனில் வந்து என்னை விடுன்னு சொல்லுவான். அவனை விடமாட்டேன்னு சொல்கிறதுக்கு தான் என்ன இங்கே போட்டிருக்காங்க. நீ போய்ட்டு நான் ஐஸ் எல்லாம் கரைஞ்சி ரோடு கிளியர் ஆனதுக்கப்புறம் சொல்கிறேன், அப்புறம் வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாரு. அது 4 தடவை இன்னும் 2 நாளில் திறக்கிற மாதிரி இருக்குது, நீ வான்னு சொல்லி அங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அவசர அவசரமாக டிரைவர்களெல்லாம் ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு ஒவ்வொருத்தரையும் ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு இங்கேருந்து டெல்லி போகணும். டெல்லியிலேருந்து ஸ்ரீநகர் டு கார்கில் காரு, அங்கே போனால் திருப்பி அது நாங்கள் போகிறதுல திருப்பி பனி விழுந்து மூடிடும். அது ஒரு 5 தடவை போய் அதுக்கே பெரிய செலவு போய் பெரிய பணம். அதில் எனக்கு லாஸ்ட்டு 45 லட்சம் ரூபா. கடைசியில் அப்புறம் என்னாச்சு, 1 வருஷம் கழித்து அந்த இது போய் அந்த வண்டியை எடுக்காதடா வேஸ்ட் அப்படின்லாம் சொன்னாங்க என்கிட்ட. என்ன பண்ணுறது, போய் ஒரு தடவை வந்துட்டு போய் பார்த்துடும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அதுக்கப்புறம் அந்த உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக ஐஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அது, ஆனால் கடைசியில் பார்த்தா அது ஓடிச்சு. ஐஸில் ஃப்ரிட்ஜில் வச்சா சாமான் கெட்டு போகாதுன்னு எனக்கு தெரியும், ஆனால் கேரவனும் கெட்டு போகாதுன்னு நான் அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். வந்து எல்லாத்தையும் உருக்கி எல்லாத்தையும் பத்திரமா ரோடு வழியாகவே அதே மாதிரியே ஓட்டி கொண்டாந்து இங்கே சேர்த்துட்டோம். அதுக்கப்புறம் என்கிட்ட ஒருத்தன் கேட்டாங்க, அப்போ இனிமே லடாக் கேட்டால் நீங்கள் அனுப்ப மாட்டீங்களா? யார் சொன்னா? இனிமே தான் நான் லடாக்கு அனுப்புவேன். ஏன்னா என்னை விட லடாக் அனுபவம் எவனுக்கு இருக்கும் இல்லையா? அதனால இனிமேல் நான் தான் அதுக்கு சிறந்த அனுபவஸ்தேன், யாரும் அனுப்பவே முடியாது, நான் தான் அனுப்புவேன் அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய தோல்விகள்லேருந்து கூட நீங்கள் எப்படி நீங்கள் பாடம் கற்றுக்கலாங்கிறதுக்கும் அது ஒரு உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் எடுத்துக்கிற முயற்சிகள் உங்களை அசர் அடிக்கும். உங்களை இதுக்கப்புறம் அந்த தொழிலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களை வந்து குப்புற கவுத்தி மேலே போட்டு ஏறி மிதிக்கும். நீங்கள் புன்னகையோடு எந்திரிச்சு மறுபடியும் போராடினீங்கன்னா ஒரு கடத்தில் அது டயர்டாயிடும், நீங்கள் ஜெயிச்சுக்கிறீங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு, அதான் பெர்சிவியரன்ஸ், விடாமுயற்சி. இன்னொன்று வந்து நான் இப்போவும் கற்றுக்கணும்னு நினைக்கிற விஷயம், இப்போ ஓரளவு கற்றுக்கிட்ட விஷயம், கோபப்படாதீங்க. என்னென்னா நம்ம நகரத்தாரில் வந்து அடிக்கடி சொல்லுவாங்க, என்னோடய அப்பத்தாவட்டை அடிக்கடி சொல்லுவாங்க, அப்பச்சி நம்ம வந்து கோபத்தோடு எழுந்திருக்கிறவன் நஷ்டத்தோடு தான் உட்காருவான் அப்படிம்பாங்க. அது வந்து ரொம்ப ஒரு எளிமையான ஆனால் வலிமையான வாக்கியம். அது நீங்கள் உங்கள் தொழிலில் நிறைய பேர் பர்டிகுலராக கஸ்டமர்ஸ் வந்து நிறைய கோவப்படுத்துவாங்க, விளங்காமல் பேசுவாங்க. எதுக்குமே கோவப்படாதீங்க யாருக்கிட்டையுமே. அது உங்கள் தொழிலாளியாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களுடைய கஸ்டமராக இருந்தாலும் சரி, கோபப்படாதீங்க. இந்த இன்டர்வியூ என்னை நல்லா தெரிஞ்ச இந்த இன்டர்வியூ பார்க்குற சில பேர் அதை இவன் ஏன்டா சொல்கிறான் அப்படின்னு யோசிப்பாங்க. நான் ரொம்ப அதிகமாக கோவப்படுறேன். ஏங்க, குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு கண்ணதாசனை விட ஒரு அனுபவஸ்தான் யார் இருக்க முடியும்? அந்த மாதிரி கோபப்படாதீங்கன்னு சொல்கிறதுக்கு வந்து அதிகமாக கோவப்பட்டு நஷ்டமடைஞ்ச ஒருத்தன் தானே அதை சொல்ல முடியும். அது அந்த வகையில் நான் சொல்கிறேன். இப்போ நான் நிறைய குறைச்சிக்கிட்டேன். ஆனால் இப்போவும் என் மனைவி சொல்லுவாங்க, அதெல்லாம் போய் சொல்லாதீங்க அப்படிம்பாங்க. ஸோ அதனால் அது செய்யாதீங்க. அதனால நான் நிறைய இழந்திருக்கேன். ஆனால் அந்த கோபத்தை நீங்கள் ஒரு புன்னகையோட இல்லை ஏதோ ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி, யூஸ்வலாக சொல்லுவாங்க கண்ணை மூடிட்டு நம்பர்ஸ் கவுண்ட் பண்ணுங்க, நிறைய மெத்தட் இருக்குது, நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா தெரியும். அந்த கோபப்படாதீங்க. நீங்கள் இந்த எழுத்தாளர் சுஜாதா ஒரு கதை எழுதியிருப்பார், பீட்டர்னு ஒரு கதை இருக்கும், எக்ஸ்ட்ராடினரி ஸ்டோரி. முடிஞ்சால் நீங்கள் படிச்சு பாருங்கள். அந்த கதை இதை தான் சொல்லும். அதை பார்த்தா 3 Idiotsன்னு எழுதி நண்பன் தமிழில் கூட அந்த படமாக வந்தது. அதோட ஜிஸ்ட் இன்ஸ்பிரேஷன் அந்த கதை தான். என்னென்னா 3 ஃப்ரெண்ட்ஸ் ஹாஸ்டலில் இருப்பாங்க. ஒருத்தன் எப்பவும் கிட்டார் வச்சு பாடிக்கிட்டே இருப்பான், அவன் தான் பீட்டர். ஒருத்தன் வந்து ஒரு பிராமின் ஒருத்தன் இருப்பான், அவன் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக படிப்பான். இன்னொருத்தன் வந்து 2க்கும் மீடியமாக ஒருத்தன் இருப்பான். அவனும் ஆனால் எல்லாம் பெரிய பெரிய வேலை கிடச்சி போயிடுவாங்க, படித்தவன். இவன் ஃபெயில் ஆகிட்டே இருப்பான், அந்த பீட்டர் கிட்டாரை வச்சு வாசிக்கிட்டே இருக்கிறவன். கடைசியில் பார்த்தா அந்த ரூமில் இருந்த சீனிவாசன், நம்ம கோல்டு மெடலிஸ்ட் வாங்கினவன், இந்த பீட்டரோட கம்பெனியில் அக்கௌண்டண்ட்டாக இருப்பான். அவன் இந்த நடுவில் இருக்க ஒருத்தன் சிஇஓவாக இன்னொரு கம்பெனியில் இருந்து ரிசைன் பண்ணிவிட்டு வேலை கேட்குறதுக்காக பீட்டரை பார்க்க வந்திருப்பான். அங்கே வந்து பார்த்தா இவனோட அதிகம் படித்தவன் அங்கே அக்கௌண்டண்ட்டாக இருப்பான். என்னடா அது அப்படிமா? இல்லை பீட்டர் நம்மளை கூப்பிட்டுருவான், கொஞ்சம் வெயிட் பண்ணேன் அப்படிமா. இல்லை சார் இப்போ கூப்பிட்ருவான். என்னடா சாருங்கிற, நம்ம பீட்டர் தானடா வேலை பார்க்குறேன். அதெல்லாம் வெளியில், இங்கே வந்து எனக்கு அவர் பாஸ் எனக்கு அப்படிமா. சரி வெளியில் வா, நம்ம இங்கே பேச வேண்டாம், வெளியில் வான்னு சொல்லி கூப்பிட்டு போனோன்னா அவன் சொல்லுவான், எப்படி இது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, நாங்கள்லாம் உன்னை பார்த்து பிரமிச்சோம், நீ ஒரு பெரிய கோல்டு மெடலிஸ்ட், நீ எப்படிடா எப்படி எல்லாத்தையும் என்ன காரணம் அப்படிமா. தெரியலடா, அதெல்லாம் என்னை கேட்காத, நீ பீட்டரை கேளு, அவன் சொல்லுவான் அப்படிமா. சரி இன்னும் வந்தோடனே நீ உள்ளே போ அப்படி, அவன் நான் பாஸ் கூப்பிட்டா நான் உள்ளே வரேன் அப்படிமா. என்னடா அது எல்லாமே புதுசாக இருக்கு இவனுக்கு. இவன் உள்ளே போவான், இங்கே பீட்டர் உட்காந்துட்டு வா வா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்குவான், எல்லாம் பண்ணுவான். மற்றதெல்லாம் விடு, எனக்கு இதுக்காக பதில் சொல்லு நீயே. அது எப்படி எல்லா சப்ஜெக்ட்லேயும் அரியர் வச்சுருந்த நீ வந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய சிஇஓவாக இருக்க,
ஓன்ட்ட வேலை கேட்குற இடத்துல நான் இருக்கேன், ஓன்ட்ட வேலை சம்பளம் வாங்கிட்டு இருக்க இடத்துக்கு சீனிவாசன் இருக்கான். இது என்னது இந்த மேஜிக்கு, எனக்கு புரியவே இல்லையே, இது எப்படி உன்னால் முடிஞ்சுது அப்படிமா. தெரியல, ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரிஞ்சுது. என்ன, நான் எதுக்குமே யாருக்கிட்டையும் கோவப்பட்டதில்லை. நீங்கள் எல்லாம் சடனாக கோவப்படுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க, ஒருவேளை அதுதான் காரணமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படிமா. அதோட முடிச்சுடுவார் கதையை. அது ஆனால் அதுக்கு நடுவில் நிறைய சொல்லியிருப்பார் என்னென்ன நடந்துச்சுன்னு. பட் ஜிஸ்ட் இதுதான். ஸோ நீங்கள் உங்களுடைய கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கையில் எல்லா கட்டத்துலையும் நீங்கள் ஜெயிக்கலாம். இது 2 தான் என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் சொல்லக்கூடிய விஷயமா நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நீண்ட நேரம் அமைஞ்சது, சுவாரஸ்யமாக இருந்தது. உங்களுடைய பிஸி ஷெடியூலில் நம்மளது நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சிக்காக டைம் ஒதுக்கி இவ்வளோ பெரிய நேரம் தந்தீங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நிச்சயமாக எனக்கு என்னென்னா, நம்ம நகரத்தார் டிவியில் என்னைக்காவது ஒரு நாள் என்னோட இன்டர்வியூ வந்துடாதான்னு நான் வந்து ரொம்ப நிஜமாவே நான் வந்து இதை வந்து இந்த இன்டர்வியூக்காக நான் சொல்லலை. காரணம் என்ன அப்படின்னா, நான் நிறைய சேனலில் இன்டர்வியூ கொடுத்துருக்கேன், அதெல்லாம் வேற. நம்மளுடைய நகரத்தார்களுக்கு நடுவில் நான் ஒரு தெரிஞ்ச முகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து இதை விட எனக்கு சிறந்த சேனல் வந்து எனக்கு வேற எங்கேயுமே இருக்க முடியாது. ஸோ நான் தான் அதுக்கு உங்ககிட்ட நன்றி சொல்லணும். ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அதாவது 8 பிள்ளை கொடுத்து ஒரு செட்டி பிள்ளை வாங்கலான்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, மற்ற பிள்ளைங்களுக்கு பைத்தியம் பிடிச்சா வீட்டுக்குள்ளே இருக்கிற தூக்கி வீதியில் எரியுமா, செட்டி பிள்ளைக்கு பைத்தியம் பிடிச்சா வீதியில் இருக்கிறத தூக்கி வீட்டுக்குள்ளே எரியுமா. அப்படி ஒரு நகரத்தார் குலத்தில் பிறந்ததற்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த நகரத்தார் சேனல் மூலமாக உங்களை வந்து சந்தித்ததில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி, பெருமை, ஆனந்தம். நன்றி, வணக்கம். வணக்கம்.